விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் विजय वरदराजन वकलोली. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वकलोली का पॉडकास्ट ये कहना है. ரிமெம்பர் யுவர் செல்ஃப். மறுபடியும் சொல்கிறேன், ரிமெம்பர் யுவர் செல்ஃப். ஜஸ்ட் ரிமெம்பர் யுவர் செல்ஃப். உங்களை நீங்களே ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். ஒரு சின்ன லைன், ஒரே ஒரு லைன். உலகத்திலே மிக கஷ்டமான விஷயத்தை ஒரு லைனில் சிம்பிளாக சொல்லியிருக்கேன். வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஜய வரதராஜின் ஓக்கலுளி. நன்றி. ஸோ இதை குர்டிஜெஃப் இல்லை குர்ஜீஃப் அப்படி கூட சொல்லலாம். அவர் சொன்ன ஒரு விஷயம், அவர் ஒரு மிஸ்டிக், தன்னை உணர்ந்தவர். அவர் அர்மீனியோ ஜார்ஜியனோ அந்த ஒரு ஸ்லோவாக்கியா, இந்த ரஷ்யாவோட பள்ளத்தாக்குகள், ரஷ்யா வழி நிலப்பரப்புலேருந்து வந்த ஒரு மனிதர். ஸ்லோவேனியன் தான் சொல்லுவாங்க அந்த சைட்லேருந்து. ஸ்லாவ்ஸ். அவரோட வாழ்க்கை பயணத்தில் உண்மை அறிந்தவர். அவர் நமக்கு சொன்ன மெசேஜ் ரிமெம்பர் யுவர் செல்ஃப். அதுதான் அவர் சொன்னது. இது உங்களுக்கு இதில் என்ன இருக்குது, இது ஒரு மேட்ரா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்கலாம். ரிமெம்பர் யுவர் செல்ஃப். குர்டிஜெஃப் அர்மீனியாவில் பிறக்கிறாரு. உண்மையை தேட ஆசைப்படுறாரு. உலகம் ஃபுல்லாக சுற்றுறாரு. வேறு வேலைகள் பண்ணுறாரு. மீட்டிங்ஸ் வித் ரிமார்க்கபிள் மென் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. அதை படிச்சிங்கன்னா அவர் வாழ்க்கையில் பார்த்த அத்தனை முக்கியமான மனிதர்களை பற்றி இருக்கும். உண்மையை தேடி ஊர் அலைஞ்சி ஏகப்பட்ட வேலைகள் பார்த்து அப்புறம் ஞானம் அடைகிறாரு. அவர் அடைகிற ஞானம் நம்ம ஊர் இந்து மதம் புத்த மதம்லாம் கூட இல்லை. உலகம் ஃபுல்லாக இருக்கிற, நான் ஏதோ ஒரு ஆப்கானிஸ்தான் தாண்டி ஒரு மலைகளில், இந்து குஷ் மலைகளில் ஒரு ரிலீஜன் சீக்ரெட் செக்டை நான் போய் பார்த்ததாகவும் அங்கேருந்து உண்மையை அறிஞ்சதாகவும் சொல்லுவார். அது உண்மையில் அவர் கதை அடித்தார், ஞானம் அடைஞ்சார், உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புக்கெலாம் வரும். அப்புறம் அங்கேருந்து அமெரிக்காவுக்கு வராரு. அப்புறம் மிஸ்டிக்கல் டான்ஸ் ட்ரூப் பற்றி ஆரம்பிக்கிறாரு. அவரோட மியூசிக்கில் நீங்கள் பார்க்கலாம். அவுஸ்பென்ஸ்கின் மிகப்பெரிய அவரோட சிஷ்யர். அவர் தனியாக மிஸ்ட்ரி ஸ்கூல் ஆரம்பிக்கிறாரு. இது மாதிரி அவர் மிஸ்டிக்கல் மியூசிக் கண்டுபிடிக்கிறாரு. ஒரு பெரிய பியானிஸ்ட் ஒருத்தர் அவர் வழி வராரு. பெருசாக இன்ன வரைக்கும் குர்டிஜெஃபோட மிஸ்ட்ரி ஸ்கூல் உலகம் ஃபுல்லாக இருக்குது. நம்ம ரமண மகரிஷி, ஓஷோ மாதிரி, ஜெய கிருஷ்ணமூர்த்தி மாதிரி அவர் ஒரு ஆள். ஓஷோவுக்கு ரொம்ப பிடிக்கும். முரட்டுத்தனமான ஒரு ரவுடி மிஸ்டிக்குன்னு சொல்லுவார் யார், குர்டிஜெஃப். பயங்கர 24 ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருப்பார், குடிப்பார். ஆனால் தன் உணர்வை மறக்க கான்ஷியஸாக இருப்பார். அது மாதிரிலாம் ஓஷோவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி கலாட்டான ஒரு ஆள்னு அவர் சொன்ன வார்த்தை ரிமெம்பர் யுவர் செல்ஃப். இன்றைக்கி ஒரு சின்ன விஷயம் ஒன்று சொல்கிறேன். இந்த வார்த்தை மிக ஒரு அழகான தியானம் செய்யக்கூடிய ஒரு ஸ்டெப்பு. உங்களுக்கே அதை நான் சொல்கிறேன். உங்களை நீங்களே ஞாபகம் வச்சுக்கணும். இது என்ன ஈஸி சப்ப மேட்ரு? அதானே வாழ்க்கைனா அதானே, என்ன தானே ஞாபகம் வச்சுக்கிறது தானே? இல்லை, அது கிடையாது. நீங்கள் நான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிறது எல்லாமே உங்களுடைய நினைவுகள். எது? உங்களுடைய தாட்ஸு, உங்களுக்கு வீடுன்னு சொல்லப்பட்ட அந்த ஒரு இடம், சுற்றி 4 செவரு, உங்கள் அம்மா அப்பா மனைவி கணவனோ ஃப்ரெண்ட்ஸோ காதலியோ இல்லாத விஷயமோ தனிமை எல்லாமே நினைவுகள். இப்போ நீங்கள் யார் அப்படின்னு உங்களை நான் ஆப்போசிட் இருக்கிறவங்க நான் கேட்குறேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இங்கே படித்த காலேஜ் ஒரு விஷுவலாக ஓடும், ஸ்கூல் ஓடும், அம்மா அப்பா ஓடும். எந்த ஒரு இமேஜும் இல்லாமல் உங்களை சொல்ல முடியுமா? நீங்கள் உங்களை யோசித்து தான் நான் இதுன்னு சொல்ல முடியும். நீங்கள் யோசிக்கும் போது உங்கள் பிரெயின்லேருந்து ஒரு ஸ்க்ரீன் மாதிரி ஓடிட்டு போகும். அதை வச்சு தான் சொல்லுவீங்க. இப்போ நான் அண்ணா யார், விஜய் வரதராஜன், நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், டெம்பிள் மக்கீஸ்னு. அது ஒரு இமேஜ், அது ஒரு தாட்டு. அப்புறம் ஒரு படம் எடுத்திருக்கேன். இப்போ 2வது ஒரு சீரிஸ் எடுத்துகிட்ருக்கேன், பாட்காஸ்ட் பேசுவேன். எங்கள் அம்மா அப்பா, என் தம்பி, என் ஒய்ஃபு, என் பாப்பா, ஒரு தாட்டான்னு சொல்ல முடியும். அது என்னுடைய இமேஜ். அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் ஞாபகம் வச்சுக்கிறது நம்மளங்கிறது அதில் வராது. இதுதான் குர்டிஜெஃப் சொல்கிறாரு. உங்களை நீங்களே ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறது உலகத்திலேயே மிக கஷ்டமான காரியம் அப்படிங்கிறார். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாட்காஸ்ட் கேட்குற அத்தனை பேருமே எந்த வேலை நீங்கள் செய்யும் பொழுதும் நீங்கள் தான் அந்த வேலையை செய்கிறீங்கிற ஞாபகம் வச்சுக்கணும்.
இன்றைக்கி சின்னதாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று, இந்த பாட்காஸ்ட் முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் எழுந்திரிப்பீங்க, இந்த பாட்காஸ்ட்டோட ஞாபகம் இருக்கும். நாளைக்கு காலையிலேருந்து நாளைக்கு நைட்டு தூங்க போகிறதுக்குள்ளே எவ்வளவு நேரம் உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியுதுன்னு பாருங்கள். என்னையா சொல்கிறேன், இது ஈஸி, சப்ப மேட்ரு, இது ஒரு விஷயம்னு உங்களை அடிச்செல்லாம் பேசுகிற இல்லவே இல்லை. உங்களால் ஒரு 20-30 செகண்டுக்கு மேலே முடியாதுன்னு நான் பெட்டு கட்டுறேன். அப்படி பெருசாக பண்ணவங்க எனக்கு மெசேஜ் அனுப்பலாம், ஜெயிச்சிட்டேன்னு சொல்லலாம், நான் பெட்டு கூட கட்டணம் கூட வைக்கலாம். நல்லா கேட்டுக்கோங்க, உங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறது உங்கள் தாட்ஸ் கிடையாது. அப்படின்னா இப்படி விஷயமே குட்டி சேவ் சொல்ல போகிறதில்ல. அது எல்லாருக்குமே ஒரு தாட்டு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். உங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் சோகமாக இருக்கிறாள், அடுத்த 5 நிமிஷம் எப்படி கோபமாக மாற முடியும், அடுத்த 5 நிமிஷத்தில் எப்படி அழ முடியும், திருப்பி சிரிக்க முடியும். உங்களை பற்றி ஒரு விஷயம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குன்னா ஒரே எமோஷன் தானே உங்களுக்குள்ளே இருக்கணும், இல்லையே? அப்போ சரி, இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறேன். அப்போ தூங்கும்போது என்ன பண்ணுறீங்க? அப்போ கனவுங்கிறது என்ன? கனவுல வர்றது யார்? நீங்கள் தான் விஜயவரதராஜன் எனக்கு ஞாபகம் இருக்குன்னா கனவுல வர வாழ்க்கையை எப்படி நான் நம்புகிறேன்? இதை ரமண மகரிஷி கேட்பார். ஒருத்தர் இருந்தால் அவர்கிட்ட கேள்வி கேட்குறார். இந்த மாதிரி அவர் இருந்த டைமில் தான் இந்த 1930-40 சுதந்திர போராட்டம், பிரிட்டிஷ் ஆதிக்கம் அதெல்லாம் போயிட்டுருக்கு, இந்தியா கஷ்டப்படுதுலாம் கேட்குறாரு. இல்லை, இது மாதிரி இந்தியா சுதந்திரம் அங்கே அலையுது, நாங்கள் டெய்லி போராடுறோம், மக்கள் பட்டினியில் சாகுறாங்க, உழைச்சிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் ஜாலியாக திருவண்ணாமலையில் உட்காந்துக்கிட்டு நான் என்பது தேடுங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, நியாயமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ரொம்ப நியாயமான கேள்வி. எல்லாருமே நம்மளை டேக்கிள் பண்ணுறதுக்கு, உனக்கு என்ன 3 வேளை பசி பட்டினியில் கிடந்தா நீ பேசுவ, சும்மா சாமியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, ஓஷோனா சொல்லுன்னு கேட்குற ஒரு கேள்வி. ரமண மகரிஷி பார்த்தார். நான் அந்த புக்கு படிக்கிறேன், இந்த கேள்விக்கு அந்த மனுஷன் எப்படி பதில் சொல்ல போகிறான்? ஏன்னா சுதந்திர போராட்டங்கிறது பெரிய விஷயம், இந்தியா ஃபுல்லாக ஓடுது, பசி பட்டினிங்கிறது பெருசு, பல வருஷ ஆதிக்கங்கிறது பெருசு, ஒரு தாளாக உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணுங்கன்னு இருந்தாலும் சொல்லும் போது என்ன பதில் சொல்லுவார்னு பார்த்தேன். கேள்வி கேட்குறவரை பார்த்து, சரிப்பா நீங்கள் எப்போல்லாம் போராட்டம் போகிறீங்க அப்படிங்கிறார். நான் காலையிலேருந்து இரவு வரைக்கும் போராட்டத்தில் நாட்டுப்பற்றுக்காக உழைப்பேன் சாமி. சரிப்பா, நைட்டு தூங்கிடுவேன். தூங்கும் போது போராட்டம் பண்ணுவீங்களா? ஆனால் தூங்கும்போது தூங்கிடுவேன், திருப்பி காலையில் எழுந்திரிச்சு, இல்லைப்பா உன் மனசில் நாட்டுப்பட்டு இருக்குன்னா 24 மணி நேரம் அதை பற்றி யோசிக்க வேண்டியதானே அப்படின்னு. அப்போ தூங்குறீல, அப்போ தூங்கும் போது அது யாருங்க தூங்குறது? அதைத்தாண்டா நான் உங்கள் மேலே கேட்குறேன் ஒன்று அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஷாக்கு, வெடிச்சிட்டேன். யோ ஆமாம் இல்லை அப்படி. நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு மயிறு மட்டையோ, உங்களுக்குள்ள தத்துவமோ, நியாயமோ, நேஷ்னலிசமோ, பேட்ரியாட்டிசமோ யாராக வேணால் இருந்தாலுமே நீங்கள் தூங்கும் பொழுது யார் அப்படின்னு கேட்குறாரு ரமண மகரிஷி. அப்போ அங்கே இருக்கிற அந்த யார்? இப்போ நீங்கள் ஒரு கம்யூனிஸ்ட்டாக இருக்கலாம், நீங்கள் கனவு உலகத்தை நீங்கள் கேபிட்டலிஸ்ட் இருந்தால் அந்த மனசு அங்கே நம்புது. நீங்கள் கேபிட்டலிஸ்ட்டாக இருக்கலாம், அங்கே ஒரு கம்யூனிஸ்டாக இருந்தால் மனசு நம்புது. உங்களுடைய கொள்கைகள், ஆசைகள் எல்லாமே கனவு உலகத்தில் வேறு ஒன்றா இருக்கும் பொழுது அது என்ன அப்படிங்கிற கேள்வி கேட்கும் பொழுது தான் தன்னை நோக்கி செல்லுதல்ங்கிற பயணமே உலகத்தில் ஆரம்பிக்குது. அதனால தான் கனவு, ட்ரீம்ஸுங்கிறது மிகப்பெரிய விஷயமாக ஒரு டைமில் வெஸ்ட்டு ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருந்துச்சு. ஆனால் ஏன் இந்தியாவில் பண்ணலை? இந்தியாவில் கனவை நம்பினாங்க. இந்தியாவில் அது ஒரு உலகம் நம்பினாங்க. அதனால் இந்த குறி சொல்கிறது கனவுல எங்கள் பாட்டி பேசிச்சு, எங்கள் அக்கா பேசிச்சு, இதை மாரி செல்வராஜ் கர்ணனில் காட்டியிருப்பார். எங்கள் அக்கா சொல்லிச்சுன்னு கடைசியில் இவன் நம்ப மாட்டான் தோணுச்சு. ஆனால் உண்மையிலே ஒரு காசு இருக்கும். அதாவது அது எப்படி சொல்கிறது, உண்மையிலே அக்கா பேசுகிறான், அதை நம்பக்கூடிய ஒரு மனிதனாக தான் அந்த இடத்துல அவர் காட்டியிருந்திருக்கார். இது காலங்காலமாக கனவு, ட்ரீம் வேர்ல்டுங்கிறதும் ஒரு ஸ்டேட்டுங்கிற மாதிரியான ஈஸ்ட் அதை பார்க்குது. வெஸ்ட்டு அதை ஆராய்ச்சி பண்ணும்போது தான் சிக்மண்ட் ஃப்ராய்டெலாம் வரான், இன்டர்பிரேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் எழுதுகிறான். கனவு உலகத்தில் நம்மளோட செக்ஷுவல் அடக்குமுறை தான் கனவாக வெளியே வருதுன்னா லிபிடோங்கிறான். குழப்ப ஆரம்பித்து வெஸ்டர்ன் ஃபிலாசபியே ட்ரீம்ஸ் பின்னாடி ஓடுது. அங்கேருந்து ட்ரீம்ஸ் பின்னாடி ஆர்டிஸ்ட்டுங்க வராங்க, சர்ரியலிசம் வருது, சல்வடோர் டாலி அங்கேருந்து தான் வராரு, கனவை வரைய ஆரம்பிக்கிறாரு. இப்படி போக ஆரம்பிக்குது. ஆனால் சயின்ஸாலேயுமே ட்ரீம்ஸை பற்றி அவங்களை ஆராய்ச்சி பண்ண முடியல. பிரெயின் ஒர்க் ஆகுது, ஆனால் அது ஒரு மனசு எப்படி நம்புதுங்கிறத யாரையும் சொல்ல முடியல. ஸோ ரமண மகரிஷியோட கேள்விகள் தான் குருஜெஃப்க்கு வரும். அப்போது உங்களுடைய தாட்டு தான் நீங்கள் அப்படின்னா கனவுல நீங்கள் வேறு ஒரு ஆளாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அது கிடையாது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா சாப்பிட்ற உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியுமான்னு பாருங்கள். வாய்ப்பே இல்லை. அதிகபட்சம் ஒரு 10 செகண்டு நான் சாப்பிட்றேன் அந்த கையை வாய்க்குள்ளே அதுக்குள்ளே மறந்து அடுத்த தாட்டுக்கு போயிடும். நான் சொல்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் மக்களே, ஜஸ்ட் ட்ரை. ஏன் குருஜெஃப் தன் வாழ்க்கையின் முழு ஒரு லைனில் முடிச்சிட்டான், ரிமெம்பர் யுவர் செல்ஃப்.
இதுதான் உனக்கு நீயே ஒளின்னு புத்தர் சொன்னதை கூட எடுத்துக்கலாம். உனக்கு நீயே ஒளியாக இருப்பாய்ங்கிறது இதான் அர்த்தம். ரொம்ப எனக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், எவ்வளவு நேரம் உங்களால் உங்களை ஞாபகம் வச்சுக்க முடியுதுன்னு. அவுஸ்பென்ஸ்கி அப்படின்னு மிகப்பெரிய ஒரு அறிஞர், அவர் வந்து குர்டிஜெஃப் கிட்ட அவர் வந்து உலகம் ஃபுல்லாக உண்மையை தேடுறார். வெஸ்டர்னுக்குலாம் இந்தியா மாதிரிலாம் இந்தியாவிலலாம் உண்மையை தேடணும், ஒரு சாமியார்ட்ட போய் சிஷனாக சேர்ந்துருவானுங்க. இது புத்தர் காலத்துலேருந்தே வழி வழியாக வந்த ஒரு ட்ரெடிஷன். எல்லாத்தையும் விட்டுட்டு போய் சேர்ந்துருதுன்னு இருக்குது. வெஸ்ட்டில் அது கிடையாது. ரவிசங்கர் சைக்கடெலிக்ஸ்க்கு அப்புறம் பீட்டில்ஸோட வருகைக்கு அப்புறம் இங்கேருந்து போன ஓஷோ அந்த டிரான்ஸ்லேட்டர் மெடிடேஷன் ஆளுங்கள்லாம் போயிட்டு மடம் கிடம்னு வெஸ்ட்டு வந்து ஈஸ்ட் கூட கலக்கிறதுக்கு முன்னாடி வெஸ்ட்டுக்கு சில பேருக்கு மட்டும் இருக்கும் உண்மையோட தாகம். நீட்சே வந்து பைத்தியக்காரனாக போனானே, உண்மையை தேடி குதிரையை கட்டி பிடிச்சிட்டு அழுதானே, அந்த மாதிரிலாம் ஒன்று பைத்தியமாயிருவானுங்க, இல்லைன்னா மறந்துடுவான். நார்மலாக இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ்ன்னு மேட்ரிக்ஸில் வர மொட்டை சொல்கிற மாதிரி எஸ்கேப் ஆயிடுவானுங்க. அவுஸ்பென்ஸ்கி உலகம் ஃபுல்லாக உண்மையை தேடுறான், உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறான். மிகப்பெரிய ஃபிலாசபர், மிகப்பெரிய மேத்தமெட்டிஷியன், அவ்வளோ புக் எழுதுறான் ஃபிலாசபி, சயின்ஸ், மேக்ஸை பற்றி. உலகம் ஃபுல்லாக தேடுறான் யாராவது உண்மையை கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு. ரஷ்யன் வேர்ல்டு ஃபுல்லாக தேடி கடைசியில் மாஸ்கோ, அவன் பிறந்த நாட்டுக்கே திருப்பி வந்து அவன் ஊரில் மாஸ்கோவில் காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த கடையில் குர்டிச்செஃபை பார்க்குறான். வாழ்க்கை தனக்கு தேட வேண்டிய குருவை பக்கத்திலே வச்சுக்கிட்டு உலகம் ஃபுல்லாக தேடி இருக்கான். குர்டிச்செஃப் உட்காந்துருக்காரு, இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் தான் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறதா, மிஸ்ட்ரி ஸ்கூல் அப்படிம்பாங்க. அதுக்கு 4 இடம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு பணம் தேவை, ஃபினான்ஷியல் தேவைன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. உட்காந்துருக்காரு. நான் உங்ககிட்ட சேரணும், எனக்கு உண்மையை கற்றுக்கணும், எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு அவுஸ்பென்ஸ்கி அறிக்க ஆரம்பிக்கிறார். அப்போ குர்ஜீஃப் என்ன பண்ணுறாரு, ஒரு பேப்பர் கொடுத்துட்டு, ரொம்ப அழகான விஷயம் அவரே எழுதியிருப்பார், அவுஸ்பென்ஸ்கியே சொல்லியிருப்பார். அந்த ஒரு சின்ன பேப்பர் கொடுத்துட்டு, உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான், எனக்கு இதை பற்றி முழுசாக தெரியும், இதை பற்றி ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டேன் அப்படிங்கிறத இந்த பேப்பரில் எழுதி என்கிட்ட கொடு, அதை பற்றி மட்டும் நான் பேச மாட்டேன், மீதி எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்கிறேன் அப்படின்ட்டார். ரொம்ப சிம்பிளான ரூல். எனக்கு இதை பற்றி ஃபுல்லாக தெரியும் குருவே, இதை பற்றி நீங்கள் பேசவே தேவையில்லை அப்படிங்கிறத ஒரு 5 பாயிண்ட் எழுதி கொடு, நம்ம பேசலாம். இவர் நான் எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட்டு, மேத்தமெட்டிஷியன், கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு வைக்கிறாரு. பல மணி நேரம் உட்காந்துருக்காரு, கை உதறுது பாயிண்டில். அப்போ தான் எழுதுகிறார், முறை வாழ்க்கையில் உணர்கிறேன், ஒரு மனிதனால் எதையுமே முழுமையாக அறிந்து கொள்ளக்கூடிய தலைப்புன்னு ஒன்று இல்லைங்கிறது எனக்கு புரியுது அப்படிங்கிறார். அப்படியே நிற்கிறாரு, கை உதறுது, வேர்க்குது. அப்போ குர்டிஜெஃப் சிரிக்கிறார். இந்த குரு சிஷியன்லாம் மீட் பண்ணிக்கும் போதெல்லாம் செம்மையாக ஒரு கதை ஒன்று நடக்கும், ட்ராமா. அந்த ஓஷோ அழகாக விளக்கும். அந்த மொமெண்ட் ஆஃப் ஸ்வெட்டிங் இருக்குல்ல, ஒருத்தன் முன்னாடி உங்களோட ஈகோவை ஒட்டஞ்சி விழும், என்னை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு நீங்கள் காலியாவீங்க, அப்படியே நொறுங்கும். அந்த இடம் தான் குரு, அவன் தான் உங்களுக்கானவன், நீங்கள் அவருக்கானவன், அது தலக்கணும், நம்ம அவருக்கானவர். அப்படி கொடுத்துட்டாரா, என்னால் எழுத முடியல, அப்போ வா, பின்னாடி வா, உனக்கு ஒன்றும் தெரில அப்படின்னு அந்த இடத்துல அவன் ஈகோவை அமுக்கிறார் குருஜி. அப்புறம் அவர் பின்னாடியே போகிறாரு. ஸோ அவருக்கு இவர் தர விஷயம் இதை தான் சொல்கிறார், தம்பி சின்ன எக்ஸசைஸ், ரிமெம்பர் யுவர் செல்ஃப், உன்னை நீ ஞாபகம் வச்சுக்கோ போ அப்படிங்கிறார். இது என்ன ஈஸியான மேட்ரு தானே குருவே, இப்போ பாருங்கன்னு சொல்லிட்டேனே. தலைவர் போகிறாரு, தன்னை ஞாபகம் வச்சுக்கிறாரு, ஒரு 5 நிமிஷத்தில் டிவேட் ஆயிடுது. என்னடா ஏதாவது மேட்ரா, பேசும்போது திருப்பி அடடா, பேசும்போதே மறந்துடுது, திருப்பி ஞாபகம் வச்சுக்கோ, டிவேட் ஆயிடுது, திருப்பி ஞாபகம் வச்சுக்கோ, டிவேட் ஆயிடுது. எடுத்துக்கிட்டு போகிறாரு. ஒரு 2-3 நாள் போனதுக்கப்புறம் ஒரு முழு நாள் வரைக்கும் அவரால் அந்த ஒரு உணர்வில் இருக்க முடியாது. நம்மளை ஞாபகம் வச்சுக்கணும், நான் சாப்பிட்றேன், நான் தூங்குறேன், நான் இருக்கேன், நான் ஞாபகத்தில் வச்சு முடிச்சதுக்கப்புறம் மாஸ்கோவோட தெருவில் இறங்குறாரு. அப்போ தான் அவருக்கு தெரியுது, இது குர்டிச்செஃப்பும் சொல்லுவார், உலகம் தூங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவுஸ்பென்ஸ்கியை உணர்றார். நான் பார்க்குறேன், மாஸ்கோவின் தெருவில் அத்தனை மக்களின் கண்களும் தூக்கத்தில் இருக்குது. தூக்கத்தில் இருக்குங்கிறது என்னென்னா, அவனோட தாட்டில் அவன் ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. ஸோ எல்லாரும் தன்னை மறந்து கொண்டு தான் இந்த உலகத்தில் வாழ்கின்றனர் அப்படிங்கிறத அவுஸ்பென்ஸ்கி புரிஞ்சுக்கிறார். இந்த பாயிண்ட் நான் திருப்பி வரேன். அவர் அவுஸ்பென்ஸ்கி வராரு, அவர் நிறைய பேசி ஃபினான்ஷியல் கூட்டிடுறாரு. மிஸ்ட்ரி ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு பெரிய ஹால் எடுக்கிறாங்க, பெரிய பங்களா மாதிரி எடுக்கிறாங்க. இவர் குர்டிச்செஃப் என்ன பண்ணுவார்னா, கார்பெட் விற்பார். ஒரு சின்ன பார்ட் டைமாக வீட்டில் கார்பெட், அவர் அந்த டர்க்கி
அந்த ஒரு டர்க்கி, அந்த ஸ்லாவ்ஸு, அந்த ஒரு ஜார்ஜி ஆர்மீனியா கும்பல்னால கார்பெட்டுங்கிறது அவங்க நார்மல் லைஃபு. ஸோ விதவிதமான கார்பெட் விற்பார். ஆனால் அதே பில்டிங்கில் அவர் மிஸ்ட்ரி ஸ்கூல் வச்சுருப்பார் ஓஷோ மாதிரி. ஆனால் இவங்களுக்கு அவர் ஸ்கூல் வச்சுக்கிறது வர கஸ்டமருக்கு தெரியாது. கஸ்டமர் கூட சாதாரண ஆள் மாதிரி விற்றுட்டு இந்த பக்கம் தியான கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஒரு டபுள் லைஃப் வாழ்கிறதே அவர் ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல வந்து பெரிய பெரிய எவ்வளோ பெரிய கோடீஸ்வர கும்பியாக கூட அவரோட இது பேர் த ஒர்க் அப்படின்னு சொல்லுவார். இங்கே வந்துடுவாங்க, வந்துட்டு இருக்கணும். ரொம்ப சிம்பிள் ரூல் தான் அவங்களுக்கு. 24 ஹவர்ஸும் ஆளுக்கு ஒரு வேலை கொடுத்துருவார். நீ வந்து இருக்கிற ஷூவெல்லாம் எடுத்து அடுக்கி வைக்கணும்னா அது மட்டும்தான் அவன் பண்ணணும். நீ ஸ்விம்மிங் பூல் கழுவணும்னா நீ ஸ்விம்மிங் பூல் மட்டும்தான் கழுவணும். நீ செடி கொடியை வந்து மண்ணு அது மட்டும் தான் நீ ஃபுல்லாக பண்ணணும். ஒருத்தருக்கு ஒரு வேலை அது மட்டும்தான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் அவன் தன்னை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதை எப்படி ஒருத்தரால் செக் பண்ண முடியும்? ஸோ அதுக்கு ஒரு வழி வச்சுருந்தார். அந்த ஒரு 24 ஹவர்ஸில் எப்போ வேணால் ஒரு பெல் அடிக்கும். அந்த பெல் அடிச்சதுன்னா நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அப்படியே பாதியிலே விட்டுறணும். விட்டுட்டு அங்கேயே ஃப்ரீஸாக ஸ்டாச்சுவாக நிற்கணும். இதுதான் அவரோட ஒரு ஒரு மெத்தட். இதில் ஒரு விஷயம் ரிஸ்க் ஒன்று இருக்குது. எப்படின்னா, குட்டு செஃப் பக்கத்தில் ஒருத்தர் டீ குடிச்சிக்கிட்டு இருந்தார். டெய்லி நார்மல் தான், நல்ல சூடான டீ குடிச்சிக்கிட்டு அந்த டீ எடுத்து வாயில் வச்சு குடிக்க போகிறாரு. வாயில் வச்சுட்டார், செம்ம சூடான டீ. குட்டு செஃப் ஸ்டாப் அப்படின்ட்டார். சொன்னாங்க நிப்பாட்டிடணும். சூடான கப்பு வாயில் வச்சுட்டு அப்படியே அந்த சிஷ்யன் நிற்கிறான். சுட்டு தள்ளுது, அப்படியே கண்ணு செவக்குது, அவருக்கு உதறுது. ஆனால் திருப்பி ரிலீஸ்ன்னு சொல்கிற வரைக்கும் அங்கேயே அவர் நிற்கணும். அதுதான் மெத்தட். அந்த இடத்துல உண்மையை உணர தருணம்ங்கிறது குட்டிச்சப்படுது. அவனால் முடியல, டைமுக்கு மேலே கதறிட்டு ஓடிட்டான். இன்னொருத்தர் வந்து ஸ்விம்மிங் பூல் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ டக்குன்னு ஸ்டாப் அப்படின்ட்டார். க்ளீன் பண்ணவர் பாதியில் ஸ்விம்மிங் பூல் நடுவில் அப்படி நின்ட்டார். தண்ணியை திறந்து விடுங்க அப்படின்ட்டார். தண்ணி வருது. இவர் ரிலீஸ் சொன்னால் தான் திருப்பி வேலையை கண்டினியூ பண்ணணும். அவன் ஸ்டாச்சுவாக நிற்கிறான். ஃபுல் தண்ணி கழுத்து வரைக்கும் வருது. தாமங்கட்ட அவன் அசரவே இல்லை. அவன் மீறி தண்ணி முழுகுது. தண்ணி முழுகி 2 நிமிஷம் ஆகுது. வெளியே அவர் வரவே இல்லை. கையை காட்டில் காப்பாற்றுன்னு சொல்லலை. கொஞ்சம் நேரம் கழித்து குட்டி செஃப் கையை விட்டு அவனை தூக்குறாரு. வெளியே வரான். ஏன்டா வெளியே வந்திருக்கலாம்ல? இல்லை குருவே, நீங்கள் வருவீங்க, நீங்கள் ரிலீஸ் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் என்னை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியும். நீங்கள் இதை வச்ச டெஸ்ட்டில் எனக்கு தெரியும். அதான் நான் வெளியே வரல அப்படின்னா. இதுதான் நீ எந்த அளவுக்கு நீ என்னை பின்தொடர, உண்மையை தேடி உன் மனசில் அந்த நெருப்பு எரியுதுங்கிறதுக்கு ஒரு குரு ஒரு சிஷ்யனுக்கு வைக்கிற பரீட்சை மாதிரி இது எல்லாருக்கும் வைப்பாங்க. இவன் வந்துடுவான்டா அப்படின்னு. அது யாருன்னு தெரியல, ஒரு குறிப்பிட்ட ஆளாக என்னன்னு தெரியல. இது ஒரு விஷயம், இது நடந்துச்சு. ஸோ இதில் என்னென்னா, ஸோ நீங்கள் எப்போ ஸ்டாப் சொல்லுவாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்படிங்கிறதுனால நீங்கள் வேலையை நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணி தான் ஆகணும். கொஞ்சம் நீங்கள் அசால்ட்டாக உங்களை மறந்துட்டு அன்கான்ஷியஸாக ஒரு வேலை ஒன்று பண்ணும்பொழுது குட்டி செஃப் ஸ்டாப் பண்ணிட்டாருன்னா உங்களுக்கு மரணம் கூட நிகழலாம். ஸோ அப்படி அலர்ட்டில் வச்சு தான் அவர் கடைசி வரைக்கும் அவர் இது ஒன்று தான் சொன்னார். உங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் உங்களை எவ்வளோ தூரம் மறந்துட்டு அன்கான்ஷியஸாக தூக்கத்தில் வாழ்கிற மிருக மனிதன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பார். அவர் அந்த போரை பற்றி அழகாக ஒன்று சொல்லுவார். வார் இஸ் ஃபைட் பிட்வீன் 2 ஸ்லீப்பிங் டீம்ஸ் அப்படிம்பார். ஸோ யாராவது ஒருத்தர் முழிச்சா மட்டும்தான் சண்டை போடுறீங்க மொழிங்கன்னு சொல்ல முடியும். எல்லாருமே தூங்கும்போது யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? ஸோ ஒரு வாரை பற்றிலாம் அவர் கண்டுக்க மாட்டார். அவர் இருந்த டைமில் World War I போச்சு. 1920s டைம் தான் அவர். இந்த 20ஸ்க்கு முன்னாடி டைமில் தான், World War டைமில் தான் அவர் ட்ராவல் பண்ணுறாரு. அவர் வாரை பற்றிலாம் கண்டுக்கல. வார விடு, அது தூங்கிக்கிட்டு இருக்க பைத்தியங்க அடிச்சுக்கும். என் கூட இருக்கிற 10 பேர் நீங்களுக்கு உண்மையை தேடுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதை அடைங்க போதும்னு மாதிரி இருக்கிற ஒரு ஆள். ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அது இதை இந்த இதிலிருந்து அடுத்து அவரோட போடுங்க குட்டி செஃப் GURDGIEFF போட்டிங்கன்னா வரும். அவரோட மீட்டிங்ஸ் வித் ரிமார்க்கபிள் மென் அப்படிங்கிற படத்தை பீட்டர் ப்ரூக்ஸ் படமாக எடுத்திருப்பார். பீட்டர் ப்ரூக்ஸுங்கிற மிகப்பெரிய தியேட்டர், இங்கிலீஷ் நாடகக்கலையோட மிகப்பெரிய இயக்குனர். ஷேக்ஸ்பியரை ரொம்ப மாடர்னிஸ்ட் அடாப்டேஷனாக மாற்றின, மகாபாரதத்தை 8 மணி நேரம் ப்ளேவாக பண்ண ஒரு டைரக்டர் இதை படமாக பண்ணார். குட்டி செஃப்போட மீட்டிங்ஸ் வித் ரிமார்க்கபிள் மென்.
அதில் கடைசியில் குர்டிச்செஃப் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது அந்த மொனாஸ்ட்ரி போய் அங்கே இருக்கிற சாமியார்களை பார்த்து அந்த டான்ஸ் மூமெண்ட் அதில் வந்து அவர் வந்து ஒரு டான்ஸிங் ட்ரூப் ஆரம்பிக்கிறாரு. அது அமெரிக்கா ஃபுல்லாக டூர் கூப்பிட்டு போகிறார். அந்த டான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இருக்கும், தொடர்ந்து ஆடிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஸ்டாப் அப்படிம்பார் குர்டிச்செஃப். எல்லாம் நின்ன இடத்துல அப்படியே நிற்பாங்க. ஒரு முறை டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க, ஸ்டேஜோட நுனிக்கு வந்துட்டாங்க, ஸ்டாப் அப்படிங்கிறார். டொப் டொப் டொப்பு டொப்புன்னு ஒருத்தர் ஸ்டேஜை விட்டு கீழே விழுவுறான். நின்ன இடத்துலேருந்தே ஒருத்தன் மேலே விழுறான். ஆனால் ரிலீஸ்ன்னு சொல்லும்போது யாருமே அடிபடாமல் எழுந்திரிக்கிறாங்க. இதைத்தான் சொல்லுவார், முழு நம்பிக்கை உங்கள் மனசில் இருக்கும்பொழுது உங்கள் உடம்பே பூ மாதிரி ஆயிடுது அப்படிம்பார் குர்டிச்செஃப். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிஸ்டிக் ஓஷோவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓஷோ யாரையுமே ஒத்துக்காது, எல்லாம் ஃப்ராடு பயங்கும். ஓஷோ அவர் மதித்து பேசுகிற மிஸ்டிக்னா 3 தான்: ரமண மகரிஷி, ஜே கிருஷ்ணமூர்த்தி, குர்டிச்செஃப். அவ்வளோதான். மீதி புத்தர்லாம் முன்னாடி இருந்தவர், அவர் இருந்த டைமில் 50 வருஷத்துக்கு முன்னாடி பின்னாடி வேறு யாரையுமே மதித்ததில்லை. ஸோ குர்டிச்செஃப் வந்து இதுதான் சொல்கிறார். ஸோ தன்னை இப்போது இந்த தன்னை மறக்கிறதுங்கப்பா, அது ஏங்க நம்மளை ஞாபகம் வச்சுக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். அதனால் அது என்னங்க அப்புறம் இத்தனை நாளாக நான் நம்மளை மறந்துட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேனா? ஆமாம், நீங்கள் டெய்லி பார்க்குற ஃபோனோ, நீங்கள் கேட்குற படமோ, நீங்கள் பார்க்குற பாட்டோ, நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையோ, நீங்கள் போகிற வேலையோ, குடிக்கிற டீயோ, காஃபியோ, தம்மோ, டிவியோ, சினிமாவோ, அட்வர்டைஸ்மெண்ட்டோ, பிராண்டிங்கோ, யோசனையோ, பஸ் ட்ராவலோ, பாட்டு கேட்குறதோ, ஆப்போ, எல்லாமே உங்களே நீங்கள் மறப்பதற்காக செய்யும் காரியங்கள் தான். ஒரு 10 செகண்ட் இது ஸ்லோவாக யோசிச்சு வைங்க. இப்போ நீங்கள் நான் பேசுகிறது கேட்குறது கூட நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? உங்களை நீங்கள் மறக்கிறதுக்கு என்னோடய வாய்ஸ் அந்த ஆப்லேயே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, தூங்குறதுக்கோ மறக்கிறதோ. எதுக்கு நீங்கள் இதை செய்யணும்? உங்களுக்கான தேவை என்ன? ஏன் உங்களோட அமைதியாக உங்களுக்கு போதுமானதா இல்லையா? என் வார்த்தை உங்களுக்கு ஏன் தேவைப்படுது? இல்லை எனக்கே ஏன் தேவைப்படுது உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு என் மனதை திருப்தி அடைகிறதுக்கு? ஏன் இந்த உண்மை எனக்கு மட்டுமே போதாதா? மனுஷனோட பிரச்சனையே தன்னை மறந்து கொண்டு அனைத்து வேலையும் செய்கிறான். அப்படி தான் குர்டிச்செஃப் சொல்லுது. புத்தர் வந்து ஆசையை துன்பத்துக்கு காரணம்னு வேறு மெத்தடில் சொன்னார். எல்லோரும் பார்த்தது ஒரே ஆப்பிள் தான், அவங்க ஆங்கிலன்னு சொல்லுவாங்க. ஓஷோ வந்து எல்லாத்துக்குமான ஒரு கம்பெனி. குர்டிச்செஃப் தெளிவாக, நீங்கள் உங்களை மறக்கிறீர்கள். ட்ரை டு ரிமெம்பர் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், உங்களோட தாட்ஸோ உங்களை பற்றி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறது எதுவுமே உங்களோட ஞாபகம் கிடையாது. நான் அப்படிங்கிறது இது எதுவுமே இல்லாமல் உங்கள் மனசில் நான் ஒன்று இருக்கும், அதுதான் உங்களோட முழு ஞாபகம். அது ஒரு 10 செகண்டை உங்களால் நீங்கள் ஞாபகம் வைக்க முடிஞ்சால் கூட வேறு ஒரு ஃபீல்குள்ளே உங்களால் போக முடியும். அதுதான் உண்மை. இது எந்த ஒரு ட்ரக்ஸாலேயோ எந்த ஒரு வெளிப்புற விஷயத்தாலேயோ முடியாத ஒன்று. இது ஒரு சின்ன ஒரு ரூல், ரிமெம்பர் யுவர் செல்ஃப். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பேசிக் மெடிடேஷன் டெக்னிக். கண்ணை மூடுங்க, தியானம் பண்ணுங்கள், மனதை அடக்குங்கள். அந்த மயிறு மட்டெல்லாம் வேணாம். குப்பாசனாலும் நீங்கள் போக தேவையில்லை. மூச்சு அடக்குங்க, மூக்குள்ள துணியை விடுங்க, காயத்ரி மந்திரம்லாம் இல்லை. சிம்பிளாக சொல்கிறேன். உங்களை நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஞாபகம் வச்சுக்க முடியும்னு மட்டும் யோசிச்சிங்க. உங்களுக்கே சர்ப்ரைஸாக இருக்கும். 10 செகண்ட் கூட முடியாது. அப்போ இத்தனை நாள் நம்ம இதைத்தான் பண்ணிகிட்டு இருந்தோமான்னு தெரியும் பொழுது தான் நம்ம பிரச்சனைக்கெல்லாம் என்ன காரணம்னு தெரியும். ஸோ அப்போது நம்மளை மறக்கிறதுக்கு, நான் என்ன மறக்கிறதுக்கு, அதே மாதிரி ஒட்டுமொத்த மக்களும் தன்னை மறப்பதற்கு, அதுக்கு பேர் தான் மாஸ் அலுசினேஷன், மாஸ் ஸ்லீப்பிங்கிறாங்க. அதனால தான் இங்கே தான் கால் மார்க்ஸ் ரிலிஜன் இஸ் த ஓபிஎம் ஆஃப் த பீப்புள். ஏன் ஓபிஎம்ங்கிறாரு? மக்களின் போதைனா மக்கள் தன்னை மறப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு டெக்னிக் தான் ரிலிஜன். நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறான்னா நீங்கள் உங்களை மறந்துட்டு அவன் மேலே பழிய போட முடியும். நம்ம மேலே இருக்கிற பொறுப்பை எடுத்துக்க முடியாமல் தான் மற்ற எல்லாமே வருது. ஸோ ஓகே, இப்போ என்ன நான் மறக்கிறதுனால இப்போ என்னப்போ நல்ல விஷயம் தானே, ஜாலியாக தானே இருக்கேன். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, இருக்கிற ஆர்கனிசம்ஸில் இது மிஸ்டிக்கல் சயின்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று பியூர் அன்கான்ஷியஸாக இருங்க. யாருன்னா அனிமல்ஸ், இந்த அட்ரினே உயிர்கனே மாதிரி. ஒரு மிருகம், ஒரு காக்கானா காக்காவாக தான் இருக்கும், ஒரு எருமைனா எருமையாக தான் இருக்கும், ஒரு சிங்கத்தோட இயல்பு மட்டும்தான் அதுக்கு இருக்கும். அது கறினா கறி தான், செடி சாப்பிடாது. ஆனால் ஆடு செடி தான் சாப்பிடும், கறி சாப்பிடாது. அதோட இயல்பு தான். அது பியூர் அன்கான்ஷியஸ், அது பாட்டு இருக்கும். குழந்தை பியூர் அன்கான்ஷியஸ். குழந்தை இட் லிவ்ஸ் வித் த ஃப்ளோ ஆஃப் த டைம், அதுதான் அன்கான்ஷியஸ். இல்லைன்னா பியூர் கான்ஷியஸாக இருக்கணும். அது யாருன்னா புத்தர் நிலை. மனுஷன் அன்கான்ஷியஸ்க்கும் கான்ஷியஸுக்கும் நடுவில் தவிக்கிற ஒரு மிருகம். இதுதான் அவன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க.
அத்தனை மிஸ்டிக்ஸும் ஓஷோவோ புத்தாவோ ஜேகேவோ. இதை நீட்சே வேறு மாதிரி சொல்லியிருப்பார். மேன் இஸ் எ பிரிட்ஜ் அப்படிம்பார். மேன் இஸ் நாட் எ கோல் டு பி அச்சீவ்டு. அவன் தான் கடைசி இல்லை, அவன் பிரிட்ஜு. ஏன்னா அவனுக்கு அப்புறம் கடவுள்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது, அதை அடைய போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு குரங்கு. நீங்கள் மனுஷனையே கடைசி ஸ்டேஜ்னு நினச்சிட்டு உங்களை நீங்கள் பெருசாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் இன்னும் போக வேண்டிய தூரம் கடவுளின் நிலை அப்படிங்கிற நீட்சே. மேன் இஸ் எ பிரிட்ஜ் டு பி கிராஸ்ட் டு பிகம் காட் அப்படிங்கிறார். அதுதான் ஜரசுஸ்திரா புக்கில் சொல்லுவார் நீட்சே. ஸோ தனக்கு தரப்பட்ட அந்த கான்ஷியஸ்னஸ் அவேர்னஸ்ஸுங்கிறத ஒரு பேர்டனாக பார்த்துக்கிட்டு திருப்பி மிருகமாக நம்மளை மறந்துட்டு இருக்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு போராட்டம் தான் ட்ரக்ஸோ சிகரெட்டோ காஃபியோ உறவுகளோ படமோ. பாருங்கள், 24 hours நம்ம எவ்வளவு என்டர்டெயின்மெண்ட் கன்சியூம் பண்ணுறோம். எது கன்சியூம் பண்ணுறோம்னா அந்த ஆர்ட் ஒர்க்கில் எந்த ஒரு மீனிங்கும் இல்லைன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நம்ம அதிகபட்சமாக என்ன சொல்லுவோம், ஆர்ட் பார்க்க ஏன்னா நானே மறந்துட்டேன் மாப்பிள்ள, ஜாலியாக ஒரு படம் பார்க்குறோம், 2 மணி நேரம் எல்லாத்தையும் மறந்தோமா, எல்லாத்தையும் மறந்தோமா, ஏன்னா நானே மறந்துட்டேன், வேறு ஒரு இடத்துல இருந்தேங்கிற வார்த்தை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், இது எல்லாத்தோட பேசிக் சயின்ஸு நமக்கு நம்மளை மறக்கணும். அப்போ எது நம்ம ஞாபகம் வச்சுக்க தூண்டுது? பெயின், வலி. அதனால தான் மேன் ஹேட்ஸ் பெயின். ஆனால் புத்தர் சொல்கிறாரு, பெயின் தான் நம்ம தப்பான இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கோங்கிறது காட்டக்கூடிய ஒரு அறிகுறி, சிக்னல் அப்படிங்கிறாங்க. வலி, மனுஷனுக்கு வலி இல்லைனா, பெயின் இல்லைனா, சஃபரிங் இல்லைனா யோசிங்க. அப்போ ஏன் இந்த வாழ்க்கை அப்படிங்கிற கேள்வி சந்தோஷமாக இருக்கிறவனுக்கு வராது. துன்பம் வழியில் வரும்போது தான் அவன் இதுக்கு மேலே இன்னொரு வாழ்க்கை இருக்குங்கிற ஒரு கேள்வி அவனுக்கு அப்போ தான் வருது. டார்க் நைட் ஆஃப் த சோல். அதனால தான் வலியை ஒரு நல்ல விஷயமாக நினச்சிக்கோங்க, அதை தாண்டி இன்னொன்று இருக்குன்னு நினச்சிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. நமக்கு இந்த சமுதாயம் அடுத்தது அதை மறக்கிறதுக்கான ட்ரக்ஸில் கொண்டு போய் முடியுது. சரக்கு அடிக்கிறதோ, தண்ணி அடிக்கிறதோ, தம் அடிக்கிறதோ. நம்மளை அதனால தான் குடி உலகத்தில் ஏன் அதிகமாக இருக்குன்னா, நம்மளை தாமே மறக்கிறதுக்கு இருக்கிற விஷயத்தில் ட்ரக்ஸை முதல்ல வச்சிருச்சு உலகம். நான் எல்லாருமே கடவுள் நிலைக்கு போயிட்டீங்கன்னா உங்களை யாரும் கையில் பிடிக்க முடியாது. சைக்கடலிக்ஸ் அடுத்த லெவலுக்கு போச்சு. எல்எஸ்டி, ஃபிலோசபின், மேஷிங் மஷ்ரூம்னு. அது பண்ணும்போது ஒரு மந்தமான ஒரு கோல், அப்படிங்கிற ஒரு வில் பவர் இல்லாத மனிதர்களாக சோம்பேறியாக மாறினால கவர்மெண்ட்டுங்க அதிகம் பேன் பண்ணிவிட்டு இவங்களை சிகரெட், ட்ரக்ஸ், சரக்குலேயே வச்சுக்கோ அப்படிங்கிற அடுத்த நிலை கொண்டு வந்துச்சு. காலைல தெளிஞ்சிட்டு நம்ம சொல்கிறத செய்யணும். ஸோ இப்போ விளம்பர கம்பெனிங்களாம் என்ன பண்ணுது, ஒரு ஆட் என்ன பண்ணுது, பில்போர்டு என்ன பண்ணுது, டெய்லி போகிற விளம்பரம் என்ன பண்ணுது, உங்களை நீங்களே மறக்க வைக்குது. உங்களை மறந்துடு, என் பிராண்டை பாரு, என் ட்ரெஸ்ஸை வாங்க, நீ உன்னை மறந்துடுவேன், நீ நான் தர ப்ராடக்டாக நீ மாறு அப்படிங்கிறது. அப்போ நம்ம அப்படிங்கிறது நம்மளை சுற்றி இருக்கிற தாட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அவேர்னஸை மறந்துடுவீங்க. நாளைக்கு நீங்கள் அப்படிங்கிறது நீங்கள் வச்சுக்கிற ஃபோன் தான், நீங்கங்கிறது நீங்கள் செய்கிற வேலை, நீங்கங்கிறது உங்களுக்கு நடந்த தோல்வி, நீங்கங்கிறது நீங்கள் வைக்கிற ஆப்பு, நீங்கள் போடுற காசுன்னு. இங்கே தான் இது மூலமாக தான் நம்ம எல்லாருக்குமே அடிமையாகவே உட்காந்துருக்குறோம். உங்களை நீங்கள் மறக்கிறதுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு உதவி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் அடிமை. அதனால தான் இந்த தெரப்பிஸ்ட்டோ, கவுன்சிலிங்கோ, மெடிக்கேஷனோ, டிப்ரெஷனுக்கு நாங்கள் இருக்கோங்கிற ஒரு மருந்துகளோ உலகம் ஃபுல்லாக விற்று தீருது. ஆனால் எவனும் மொத்தம் தியானம் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. அதனால தான் புத்தர் அப்படியே சொல்கிறார், நீயே உனக்கு ஒளி, வேறு எவனுமே இல்லை அப்படின்ட்டாங்க. அதில் இன்னொரு வருஷம் தான் ரிமெம்பர் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது. நீ என்னையா அறுத்துக்கிட்டு இருக்கேன்லாம் தோணலாம். அப்படி என் மேலே கோவப்படுறவங்க காண்டா இருக்கு, நான் சொன்னது நாளைக்கு பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. உங்கள் அம்மாவில் நான் இருந்தேன்டா, ஒரு நாள் ஃபுல்லாக என்ன நானே ஞாபகம் வச்சுக்கிட்டேன்டா, உங்களால் சொல்ல முடிஞ்சுன்னா நான் விட்டுறேன், அந்த பாட்காஸ்ட்டே விட்டுறேன். நாளைக்கு நீங்கள் இதை இப்போவே நீங்கள் பாட்காஸ்ட்டை இந்த பாஸ் பண்ணி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ இந்த பாட்காஸ்ட் இங்கேயே பாஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் உங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியுதான்னு பாருங்கள். எந்த ஒரு தாட்டெலாம் வருதானே யோசிக்க வேணாம். நான் எந்த பேரோ ஆப்போசிட் இருக்கிறவங்க, நான் அப்படி உட்காந்துட்டு நான் இங்கே உட்காந்துருக்கேன் எவ்வளோ நேரம் ஞாபகம் வச்சுக்க முடியுதுன்னு பாருங்கள். 5 செகண்ட் முடியாது, 10 செகண்ட் முடியாது, திணறோம் உடம்பு, மூளை குழம்பும். என்னடா கொத்தா நீ இவ்வளோ வீக்காடா, விஜயதராஜ் அசிங்கமாக கேட்குறான், உனக்கு வெக்கமான இடம் தோணும். ஏன்னா இது எனக்கு தோணுச்சு, எனக்கு தோணும் போது தான் குட் செஃப் நான் பார்க்குறேன். யாரா சொல்ல நீ இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு போயிட்டேன். இங்கே தான் புத்தர் என்ன ஆசைகளை துறன்னா சொல்கிறாருங்கிறதோ, ஓஷோ ஏன் என்னை செருப்பாக அடித்தாங்கிறதோ அங்கே தான் நான் வழியை வாங்கிக்கிறேன். நம்ம தோக்கும் போது தான் இவங்கக்கிட்ட.
ஸோ இப்போ தெரியும் ஏன் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து மயக்க நிலையிலே இருக்கிறான். அவன் தன்னை மறந்து இன்னொன்று க்ரியேட் பண்ணுறான், ஒரு பிரசவம் மாதிரி. அதனால தான் அவன் வந்து மனுஷனோ ஒரு ஸ்டெப்பு மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு போயட்டோ, ஒரு கவிஞனோ, ஒரு கலைஞனோ, நடிக்கிறவனோ வேற ஒரு தன்னை மறந்து வேற ஒரு ரூபமாக மாற முடிய நிலையினால அவன் ஒரு கடவுளாக பார்க்குற மாதிரி நார்மல் மனிதர்கள் ஆகிறாங்க. நார்மல் மனிதர்கள்னு சொல்கிறது இந்த கலைப்படைப்பு இல்லாதவர்கள், அதை வெறும் கன்சியூமராக பார்க்குறவங்களுக்கு கலைஞன் பெருசாக தெரியுமா, வேறு லெவலில். ஆனால் ஒன்ஸ் இந்த ஆர்ட் க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவன் திருப்பி நார்மல் மனித லெவலுக்கு தான் வந்துடுறானே. அங்கே தான் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு பெயின் வருது. நான் க்ரியேட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலைங்க, அதுக்கப்புறம் நான் திருப்பி மனுஷன் ஆகிடுறேன், அங்கே தான் எனக்கு பெயின் ஆரம்பிக்குதுன்னு எல்லா ஆர்டிஸ்டும் சொல்லுவாங்க. ஸோ ஓஷோ சொல்கிறது மொத்தம் 24 hours நீ அந்த இதில் இருக்கக்கூடிய வழி தான் தியானம் அப்படிங்கிறாங்க. உங்களை நீங்களே ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் சமூகத்தில் இல்லை. அதனால தான் நம்ம வலியை பார்த்து பயந்து ஓடுறோம். நைட்டு நமக்குள்ளே தாட்டு ஓடி நம்மளை தூங்க விடாமல் போகும்போது ஏன் பயந்து ஓடுறோம்னா நமக்கு தூங்கணும்னு ஆசை எல்லாத்தையும் மறந்துட்டு. ஆனால் இந்த உலகம் அப்படி படைக்கப்படவில்லை. நம்மளை மறக்கிறதுக்காக மட்டுமே தான் இந்த உலகத்தை வந்து போராடிக்கிட்டே இருக்கோம். அது நடக்காது. ஏன்னா நாம் முழுவதும் விழித்து கொண்டே அவேர்னஸில் இருப்பதற்காக படைக்கப்பட்ட ஒரு சபிக்கப்பட்ட நம்ம ஒரு மிருகம். நமக்கு இதை விட்டால் அடுத்து புத்தர் நிலை தான். திருப்பி குழந்தை நிலைக்கு நம்மளால் போகவே முடியாது. ஒரு குழந்தைகிட்ட இப்போ ஒரு பொம்மை கொடுக்குறீங்க, பொம்மை விளையாடும், அடுத்த செகண்ட் வேறு சாக்லேட் வேறு பக்கம் போயிடும். அந்த பொம்மை வேணுமோ அந்த பக்கம் கேட்காது. ஆனால் மனிதனுக்கு அந்த மெமரி இருக்குது, குழந்தைக்கு இருக்காது. திருப்பி அந்த லெவலுக்கு நீங்கள் போகலான்னு பார்க்குறீங்க, உங்களால் முடியாது. இந்த லவ் ஃபெயிலியர் ஆன பசங்களாம் தண்ணி அடிக்கிறதுங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த மெமரியை வந்து மறக்க வைக்கலாம். ஏன்னா ட்ரக்ஸுங்கிறது இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். இது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலைங்க. எந்த ஒரு விஷயம்தான் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து தாட்டால் கண்ட்ரோல் ஆகிருக்கோங்கிறத காட்டக்கூடிய விஷயம்தான் இது. இது அடுத்த ஸ்டெப் ட்ரக்ஸில் போய் முடியும் போது தான் யாருமே வந்து தியானத்துக்குள்ளே போக முடியாதபடி ஒரு தடை இருக்குது. அப்புறம் ஸோ பேக் டு குட் டீச்சர் வருவோம். அப்புறம் அவர் வந்தார். அதுக்கப்புறம் ஒரு ஹவுஸ்பென்ஸ்கிக்கும் அவருக்கும் சண்டை வந்துச்சு. உடனே ஹவுஸ்பென்ஸ்கியே வந்து உங்களை நான் வெறுக்கிறேன், உங்களுக்கு பழைக்க தெரில, உங்கள் டீச்சிங்ஸை நான் கொண்டு போகிறேன், உங்களுக்கே சரியாக தெரில, இவர் கூட சண்டை போட ஆரம்பித்தார். அப்புறம் நிறைய வந்துச்சு. அப்புறம் ஜான் ஸ்லாஸ்மேன் ஒரு மிகப்பெரிய பியானிஸ்ட் இவர்கிட்ட ஸ்டூடெண்டாக சேர்ந்து நீங்கள் போய் பாருங்கள், குட் டீச்சர்ஸ் மூமெண்ட்ஸு, குட் டீச்சர்ஸ் மியூசிக்லாம் போடுங்க வரும். அவர் ஸ்கூல்ஸ் ஆரம்பித்தார். மாதிரி போயிட்டு நிறைய போச்சு. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். அவர் ஃபுல் கான்ஷியஸாக இருந்து கார் ஓட்டார், தெரிஞ்சு தான் இறந்தார். அது பல இது இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்கூல் அப்படியே முடிஞ்சுது. இப்போ குட் டீச்சர்ஸ்ங்கிற ஸ்கூல்ஸுங்க அதிகமாக இருக்குது. அப்படியே போயிட்டு அவரோட இறந்து போனார். அவர் அப்படி என்ன ஆச்சு, ஆக்சிடெண்ட், அவர் கொல்லப்பட்டாரா, உண்மையிலே இறந்தாரா, டவுட்லாம் இருக்குது. நீங்கள் படிக்கணும்னா மீட்டிங்ஸ் வித் ரிமார்க்கபிள் மென் பை குட்டிஜெஃப் அது படிங்க. ஹவுஸ்பென்ஸ்கியோட த 4th வே அப்படின்னு ஒரு புக்கு. குட்டிஜெஃபோட டீச்சிங்ஸை வந்து இவர் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அதை எழுதின புக்கு. அதை கொஞ்சம் படிங்க. த லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் ஒன்று சொல்லுவார். ஸோ அப்புறம் பீல்சபப்ஸ் டேல்ஸ் டு ஹிஸ் கிராண்ட்சன் ஒரு புக் இருக்கும். பீல்சபப்னு ஒரு ஏலியன் வந்து அவரோட பேரனுக்கு வந்து பூமியை பற்றி, பூமியை வேறு ஒரு கேரக்டராக மாற்றி சொல்லப்பட்ட ஒரு புனைக்கதை. இது உலகத்துலேயே மிக கஷ்டமான புக்குன்னு ஓஷோ சொல்லுவார். 10 முறை படித்தா தான் விஷயம் புரியும்னு. எல்லாமே கஷ்டமாக எழுதியிருப்பார் குட்டிஜெஃப் கூட. தெரிஞ்சு தான் எழுதினேன். ஒரு விஷயம் உள்ளே போகும்போது ஈஸியாக புரிஞ்சிச்சுன்னா அதோட மதிப்பு உங்களுக்கு தெரியாது. அவர் ஒரு வியர்டான ஒரு கேரக்டர் அவர். அந்த படமும் இருக்குது, நெட்டில் இருக்குது பாருங்கள். மீட்டிங்ஸ் வித் ரிமார்க்கபிள் மென் பை பீட்டர் புரூக். அது பாருங்கள். பீட்டர் புரூக் பற்றி தனியாக பேசலாம். தியேட்டர் டைரக்டர், தியேட்டர் நாடக கலைங்கிறதே பெரிய ஒரு பாட்காஸ்ட். அதை பற்றி பொறுமையாக பேசுவோம். நான் சொன்ன இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரிமெம்பர் யுவர் செல்ஃபை என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். அப்புறம் இவர் நம்ம ஃபேமஸான டைரக்டர் ஜொடரோஸ்கி. அவர் வந்து குட்டிஜெஃபோட பொண்ணு ஒரு இடத்துல பார்த்தா மாதிரியும், வளர்ப்பு பொண்ணு பார்த்தா மாதிரியும், அவங்க அப்பாவோட கமாண்ட்மெண்ட்ஸ் ஒரு 40 கமாண்ட்மெண்ட்ஸ் அவர் நீங்கள் சொன்னாருன்னு சொல்லிட்டு அவரோட ரூமில் எழுதி வச்சதையும், அது நெட்டில் தென்ன கிடைக்கும். 40 கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்கும், நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு தனி வேர்ல்டு இவர். ஸோ ஜெய கிருஷ்ணமூர்த்தி ஒரு உலகம்னா, ஓஷோ ஒரு உலகம்னா, குட்டிஜெஃப் ஒரு உலகம்னா, ரமண மகரிஷி ஒரு உலகம். ரமண மகரிஷி மட்டும் பேச தெரியாது. அவரோட அமைதியாக அவருடைய உண்மை மாதிரி ஒருத்தங்க அது ஒரு போகும். ஸோ நீங்கள் இதோடைய சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ நாமளே மறக்கிறதுக்காக நம்ம மெனக்கட்டு இந்த உலகத்தை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். எல்லோரும் தான் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து இன்னொருத்தனை பார்த்து இவன் என்ன அடக்கிறான், இவனுக்கு ஆகாதவன்னு சொல்லும் பொழுது நம்மளும் தூங்குகிறோம், அவனும் தூங்குகிறோம். ஸோ 2 பேர் தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது யாரையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. யார் முதல்ல முழிச்சிக்கிறா, வேக்கப் நீயோ, அதுதான் முக்கியம்.
ஸோ விழித்துக்கொள் அது மாதிரி. அப்புறம் மேட்ரிக்ஸ் பார்ட் 4 ரீசரக்ஷன்ஸ் ட்ரெய்லர் வந்திருக்கு. பார்த்தேன். அவருக்கெல்லாம் மறந்து போயிருக்கார் போல் மேட்ரிக்ஸில். நீயும் திருப்பி ஒரு ஞாபகம் வருதா என்ன மாதிரி பார்த்துருந்துச்சு. அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மற்றபடி எல்லாம் ஜாலியாக போகுது. ஸோ இது ஒரு குட்டி பாட்காஸ்ட். ஸோ அடுத்து தொடர்ந்து அடுத்த இது வருவோம். இது இப்படியே முடிச்சுக்கலாம். இன்னையோட நல்ல ஒரு ரைட் டைம் டு ஃபினிஷ். நன்றி. ஸோ அடுத்து சீக்கிரமே அடுத்த 2-3 நாள் நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்டோடு வரேன். அப்புறம் சப்போர்ட் வோக்கல் ஒலி. ஆமாம் அதை பற்றி அதிகமாக விளக்க வேணாம். சப்போர்ட் வோக்கல் ஒலி போதும். அதுக்கப்புறம் வேறு என்ன, உங்களுக்கு பாட்காஸ்ட் பிடிச்சி ஏதாவது சொல்லணும்னா நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. அதை தூக்கி நான் அப்படியே அப்லோட் பண்ணிடுறேன். அப்புறம் கொஞ்ச நாள் பாட்டெல்லாம் ஆட் பண்ணலாம், ஆங்கர் வழியாக ஸ்பாட்டிஃபைலேருந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்த்தேன். இன்னும் அப்டேட் வரல. ஸோ வந்துச்சுன்னா பாடலையும் சேர்ந்து பாட்காஸ்ட்டில் ஆட் பண்ணி ஒரு ஆர்ஜே ஷோ மாதிரி கூட பண்ணலாம். ஐடியா எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நன்றி. இது உங்கள் விஜய வரதராஜின் ஒக்கலொலி. விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய வரதராஜின் वकलोली. आप है तमिल पीपल कॉलेज नहीं है. विजय वरदराज वकलोली का पॉडकास्ट ये कहना है.